الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான மேலாண்மையோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை வச்சு தான் அல்லாஹ் முடிவு பண்ண போறான். என் அனைவருக்கும் சொர்க்கமா அல்லது நரகமா என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை வச்சு தான் முடிவு பண்ண போறான். ஒரு முஸ்லிமாக பிறந்த ஒரு மனிதனுக்கு இப்படி சொல்வது கேளாது. அதாவது அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட அஞ்சு கடமைகளையும் நான் சரியாக செஞ்சுட்டேன், அதனால எனக்கு சொர்க்கம் போக வேண்டுமாட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட சொர்க்கத்தை வெறுமனே எங்களை அமளிபாதத்தில் மட்டும் வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் அப்படி ஒரு சாதாரண எழுத பார்க்கறதுக்கு தொடர்ந்து விட்டா மாற்றால எல்லாம் சரி, ஐயோ என்னத்த வியாபாரம் சூப்பர் இல்லாடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என்ன பார்க்க மாட்டாங்க. எந்த அப்படியே ஒரு சீசன். அதாவது நான் ஒரு முஸ்லீம் ஆகிக்கிறேன், 5 நேரம் சொல்லுவாங்க, நோம்பு வந்தா ரொம்ப சரியா போய்க்கிறேன், ஜகாத்தையும் கொடுத்திக்கிறேன், மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இப்ப நான் ஒரு சொல்லுவாங்க எந்த முடிவு பண்ணே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சொர்க்கத்தை சகோதரர்களை வெறுமனே 5 மட்டும் வச்சிருக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 செய்யறதோட எங்களுக்கு இன்னொன்றே வச்சிருக்கிறான். அதுதான் ஒவ்வொரு இடத்துல பாப்பமார் உட்கார்ந்துக்கிறீங்க, கணவன்மார் உட்கார்ந்துக்கிறீங்க, ஒரே உட்கார்ந்துக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வாப்பமும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் தனது குடும்பத்துக்கு ஏற்ற செலவா அவங்க ஹலாலா போய் வெளியே தேடிட்டு வரதை உணர்த்தாக்கி வச்சுக்கிறார். மாற்றம் எங்கேயுமே சொல்லல, கூட்டுறதுக்கு நீங்க உட்கார்ந்து கொண்டு பிறர்கிட்ட கையேறி உங்களோட குடும்ப வாழ்க்கை வருது மாற்றம் சொல்லுங்க. வாப்பம் சொல்றது வெளியே போயிட்டு உங்களோட பிள்ளை தேவையானதை நீங்க தான் ஹலாலா சம்பாதிச்சு போனாங்க. கணவனுக்கு சொல்றது உங்களோட மனைவிக்கு தேவையானதை நீங்க தான் ஹலாலா சம்பாதிச்சு போனாங்க. பிள்ளைக்கு சொல்றது உங்களுக்கு வயசு வந்துட்டுன்னா உங்களோட பெற்றோர்கள் வயசான காலத்துக்கு வைத்தாங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு தேவையானதை வெளியே வீட்டு நீங்க உங்களுக்கு மூலமா வந்து கவனிக்கும். எப்படி சின்ன காலத்து உங்களை பார்த்தாங்களோ அதே மாதிரி நீங்க உங்களோட பெற்றோரை கவனிக்கிறது உங்களுக்கு கடவுள். அன்பானவர்களே, இந்த சம்பாதிக்க நீங்க எனக்கு பார்க்கணும். 2 மாதிரி சம்பாதிக்கணும். ஏமாற்ற சம்பாதிக்கணும், அனாத்திர சம்பாதிக்கணும், அடுத்தவங்க கஷ்டத்தை போது சம்பாதிக்கணும், பொய் சொல்லி சம்பாதிக்கணும். மாற்றங்கள் சொல்லி இந்த சம்பாதிக்க இருக்கானே நீங்க 4 படம் தேடி வாங்கிற ஒரு வீட்டு போனது கிட்ட கொடுக்காது. இது 100 அலாதை ஒவ்வொரு ஆனால் கலக்க கூடாது. ஒரு மனிதர் சொல்றாரு, நான் 5 செய்த வந்துட்டாரு, நான் சுபோதனாலும் பதிவாங்க யாரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, அது பிரச்சனை இல்லை. வயிற்று தங்கத்தை கொண்டு போய் வீட்டு வச்சுனாங்க, கடன் எடுத்து மாசம் வட்டி கட்டுறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன செய்ய கஷ்டத்தை செஞ்சிருக்காங்க. ஆட்டை வந்து பினான்ஸ்ல போகுது, மாசம் 6 கட்டி முடிக்கிறோம், அதெல்லாம் எல்லாம் மாசம் சொல்லுவோம் தானே. எந்த ஒரு மனிதன் ஏமாந்தார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஏமாந்தார். மார்க்கம் சகோதரர்களே, இந்த 5 சரியா செய்யறதோட நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஹலாலா சம்பாதிக்கணும். ஒரு சொத்து ஹராம் கடைசியில துவா கபூல். அவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. வியாபாரம் துப்புரவில்லை, சம்பாத்தியம் துப்புரவில்லாட்டி பொழுது மட்டும் சொர்க்கத்தை எதிர்பார்க்க, நோக்க பிடிச்சி சொர்க்கத்தை எதிர்பார்க்க.
அங்க தள்ளாத. இப்போ ஒரு மனிதன் சொல்றாரு, மாஷால்லா நாளைக்கு அன்னை கல்ல செஞ்சுவார் ஒரு மனிதன், மாஷால்லா இந்த வியாபாரமும் சூப்பரவான வியாபாரம், ஒரு சொத்தம் ஹராம் இல்லை, நான் ஒரு இடத்துல வேறு செய்து ஹலால் ஐநூறு சம்பளம், அந்த சம்பளத்துல என்ன நான் வாழ்க்கையை கொடுத்தேன், நான் மாஷால்லா ஆட்டா ஒண்ணு ஏதாவது ஒரு எனக்கு கொடுத்துட்டு ஹலாலா தேடி போனாலும் நான் சம்பாதிக்கிறேன். மாஷால்லா நான் செய்த வியாபாரத்துல ஒரு வட்டியோ ஒன்றுமோ கலந்து யாருக்கும் நான் கல்வி கொடுக்கறது இல்லை, யாருக்கும் பொருள் அப்படி சொல்றாரு. மாஷால்லா இத்தனை சொல்ல முழுக்க போவேன் மாட்டா மார்க்கம் சொல்லுது. இது ரெண்டிலே மட்டும் அல்லா சொல்றத வச்சு ஒரு அமல்வாதத்தோட சேர்த்து ஒரு வியாபாரத்துல மட்டும் அல்லா சொல்றத வச்சு அல்லா இன்னொட்டையும் சேர்த்து வச்சுக்கிறான் சொல்றது. அதுலயும் சரியா முக்கியமான நடக்கும். அது என்ன? அதுதான் மார்க்கம் சொல்றது. வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எங்களை பெற்றங்களை போகாம மாறிக்கிறாங்க, எங்களோட உண்டாக நான தம்பி மாறிக்கிறாங்க, எங்க மனைவிக்கிறா அல்ல எனக்கு பிள்ளைகளை தம்பிக்கிறாங்க, நாங்க ஒரு இடத்துல வாழ்றோம் எங்களுக்கு அடுத்தோட்டுக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல கடை செய்யறோம் எங்களை பக்கத்துல கடைக்காரர்கள் இருக்கிறாங்க. மார்க்கம் சொல்றது இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு இருந்து இந்த ஹத்தை சரியா செஞ்சால்தான் சொல்றோம். ஒரு மனிதர் சொல்றாரு, நான் இந்த அஞ்சலி சரியா செஞ்சு சாட்சியத்துக்கு நான் எழுதி சொல்றாரு, முன்சாமில் 5 நேரம் வெளியேற்ற மனுஷன் வியாபாரம் சூப்பரும். ஆனா எனக்கும் எங்க நானுக்கும் ஒரு பிரச்சனையில நாங்க 2 பேரும் பேசுறதில்ல. மார்க்கம் சொல்லுது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சொந்தம் மட்டும் எதிர்பார்க்கலாம், அதுல ஒரு சொந்தம் கிடைக்காது. நானோட போவோம், தம்பியோட போவோம், அடுத்த ஒரு காரணத்தோட மலை, அடுத்த கடைசியில காரணங்களோட வருஷம் கண்டு பேசுறதில்ல, அவட கல்யாணத்துக்கும் போயிட்டு இல்ல, குடும்பத்துல சில ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பார்த்தா நாங்கள கல்யாணத்துக்கு தம்பியோட குடும்பமே வந்து அன்பானவர்களே, இது எப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாவம் என்றா இன்றைக்கு சமுதாயத்தில் அது பெருசாக விளங்குறது. இதெல்லாம் என்ன செய்ய, இதெல்லாம் பெருசா வாங்குறது இயலாது. நாங்க சொல்லுவது தானே பொருள் அல்லா பொருள் சொல்லுவாங்க. மார்க்கம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, தெளிவான ஹதீஸ், எந்த மனிதன் உலகத்துல வாழும் பொழுது உறவு முறையை துண்டிச்சு நான் தம்பிமாரோட கோபமாக சொந்தக்காரர்களுடைய பிரச்சனையில வாழ்கிறாரோ இந்த மனிதன் சொந்தத்துள்ளுக்கு நுழைய மாட்டார். முன்சாப்பிலிருந்து 5 நேரம் தொழுதாலும் சரி, தாஜத்தை சொல்லக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சரி, திங்கள் வியான நோம்பு குடிக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த வருஷமும் விடாம ஹஜ்ஜி உங்களால் போற மனுஷனா இருந்தாலும் சரி, உம்மா வாப்பா நாணதம்பிமார் உறவினர்கள் அடுத்தவர்களாளர்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே புகாரில ஹதீஸ் வருது, ஒரு அமலோட ஈடுபட்ட ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்காம, ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம கட்டி போட்டது காரணம். இன்னொரு ஹதீஸ் வருவது சகோதரர்களே, தினால ஈடுபட்ட ஒரு பாவியான ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நம்பி பார்க்கிறான். என்னது தெரியுமா? சாகத்தோடு இருந்து ஒரு நாய்க்கு தண்ணி கொண்டு கொடுத்தது. எங்களோட மாற்றம் சகோதரர்களே மனிதாபியமான மாற்றம். அடுத்த மனிதன் கஷ்டப்படும் பொழுது பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்ன மாற்றம் எங்களோட மாற்றம். அடுத்த மனிதன் கஷ்டத்துல வைத்து நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொன்ன மாற்றம் எங்களோட மாற்றம். சகோதரர்களே, அந்த ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போவதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இல்ல, நானா இல்ல, ஒரு மனிதனுக்கு செஞ்ச அநியாயம் இல்ல, ஒரு மனிதனுக்கு செஞ்ச உபகாரம் இல்ல, ஒரு மிருகத்துக்கு செஞ்ச அநியாயமும் ஒரு மிருகத்துக்கு செஞ்ச உபகாரமும் சொர்க்கமும் நரகம் போறது காரணமும் இருக்கு. யோசிப்பாரமும் வாழ்க்கை நாங்க நிறைய அமலை பற்றி யோசிக்கிறேன். நான் சொல்ல தவறுகள் இல்லை, அமல் கட்டாயம் செய்யத்தான், அமல் இல்லாத வேற இன்னொரு மக்கள் ஏற்படும், அமல் இருக்கதான் நாம் எல்லாம் செய்யத்தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டு அல்லாஹ்கிட்ட பொறுத்து பட்டிருப்பாங்க. குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றது சகோதரர்களே பயங்கரமான பாவம், பெரும் பாவம். ஆனந்தமிமாரோட கோப உலகத்துல வாழ்ற செஞ்சுட்டாங்க. அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. ஹதீஸ்ல வருவது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் அல்லாஹ்விடத்தில் எங்க அமல்கள் எல்லாம் முன்வைக்கப்படும். அல்லாஹ் வரைவசல்ல சொன்னாங்க, வியாழக்கிழமை ஒவ்வொரு மனிதனுடைய அமலையும் அல்லாஹ்விடம் முன்வைக்கும் பொழுது அல்லாஹ் அனைத்து அமல்களையும் கபூல் செய்கிறார், உறவு முறையை துண்டிக்கிற மனிதன் அமலை தவிர.
வியாழக்கிழமை ராவுல அமல் அல்லாஹ்கிட்ட காட்டப்படும் பொழுது எந்த மனிதன் உலகத்தில் ஒருத்தர் கோபமா வாழ்ந்திருக்கிறாரோ அவரது அமல் எக்ஸப்டரில் அண்டை அவரது அமல் அண்டை ஒவ்வொரு வராது. பராத்திரத்தை நான் வைத்தானே பராத்திரை நான் ஒவ்வொரு சிறப்பாக இரவு அதீத வருவது அந்த பராத்துடைய இரவுல எல்லாரையும் அல்ல மன்னிக்கிறான். எந்த மனிதன் உறவுகளை கூட்டி நடந்தாரோ அவர் தவிர அலுவலகம் தானே 27 நாங்கள் எல்லாம் பண்ணி அமல் செய்வோமா இல்லையா? அமல் செய்வோம், எல்லாம் பண்ணிவிட்டே அமல்களும் சொல்லுகையும் செய்யாமலேயும் சௌபாவும். அன்பானவர்களே, அந்த இரவு அல்ல எல்லாத்தையும் மன்னிக்கிறான். நாடுகளுடைய கையில் அந்த ஒத்தரை யார் தெரியுமா? உறவு முறையை துண்டிச்சு நடக்கலாம். அன்பானவர்களே, எந்த மனித உலகத்துல உறவு முறையை துண்டிச்சு நடக்கிறாரோ அந்த மனிதனுக்கு அல்லாத மன்னிக்க கிடையாது. வாழ்க்கையே அங்க நோக்கிக்கவே இல்லை. என்ன பெரிய விஷயமா? எனக்கு என்னடா நீங்கோட முக்கியம். நான் அவனை கிலோமீட்டர் நோக்கியாவோ அவன் தானே சீரழிச்சான், அவன் தானே வாழ்க்கை வாங்கினான். எந்த கல்யாணத்துல அவன் காணல, நான் அவனுடைய போடுவா நமக்கும் அவனுடைய கீழாவா இது சைத்தான் போடுவான் மனிதன் உள்ளது தரவா. அன்பானவர்களே, எதிர்த்து நடுவிலே மன்னிப்பு அவர்கள் இங்கே எங்களோட முகாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹாஜிமார் ஹாஜிமார்கள் அந்த ஹஜ்ஜிலேயே விசேஷமான ஒரு நாள் தான் அரப்பாவுடைய நாள். அவங்க அங்க அரப்பாளிக்கும் போது நான் இங்கே போகும். அன்பானவர்களே, அந்த ஹாஜிமாரை பற்றி வருவது அரப்பாவுக்கு போற அந்த ஹாஜி மனசாக இப்படி தனி நினைக்க கூடாதான். இந்த பாவம் நல்லா மன்னிப்பானா என்ன தனி நினைக்க கூடாதான். ஏனென்றா அரப்பாக்கு போனவங்க பாவம் மன்னிக்கு முடிஞ்சு அவ்வளவுதான். அரப்பாக்கு போனவங்க பாவத்தை அவர் டவுட் பண்ணி பண்ணக்கூடாதான். இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானது அப்படிதான் நினைக்க கூடாது. ஏனென்றா அந்த அரபாவுடைய பூமிக்கு போன அந்த மனிதத்தை பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அடுத்த பேச்சில டவுட் இல்லை. ஆனால் உறவு முறையை சிந்திக்கிறது அவருக்கும் அரபாவே மன்னிப்பு. எந்த மனிதன் நாணத்தாமியமான கோபம் உலகத்துல வாங்குகிறாரோ காட்டோட பேசுறதுல மாமியோட பேசுறதுல அவங்களுக்கு நியமோருக்கு பிரச்சனை இப்படி யார் உலகத்துல வாங்குகிறார் இவருக்கு அந்த அரபாவுடைய நாளையும் மன்னிப்பு இல்லை. அல்ல குரான் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை வாங்குகிறார். பயங்கரம் குரான் முகமது என்று வாக்குமாறுங்க அந்த ஆயத்துடைய தொடர்ல பல அசைக்கும் மற்றவர்களுக்கும் மற்றொரு ஆயத்துடைய தொடர்ல எந்த மனிதன் உறவு முறையை துண்டித்து நடக்கிறாரோ இவர்களுக்கு அல்லா பாவிக்கிற வார்த்தை தெரியுமா? இவர்கள் தான் அல்லாஹ்வால தப்பிக்கப்பட்டவர்கள், பதுவா செய்யப்பட்டவர்கள். எந்த மனிதன் உறவு முறையை துண்டித்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாத கலந்து இருக்குது, அல்லாத பதுவா இருக்குது. உலகத்திலே யாரு பேசாலும் மார்க்கத்தை சொன்னாலும் வேண்டியத பாவத்தை விடுவாரு. ஆனா நானோட கோபமாயிக்கிற அதை மட்டும் விட மாட்டாரு. என்னையோட அதை மட்டும் பேசாம வேண்டியது இருக்கு, அதை நீங்க பேச வரலாம். அவளை காலையை வந்தா பொருளாக்குவான், அன்னையை வந்தா பொருளாக்குவான். அவள் அந்த வைராக்கியம் வெச்ச வைராக்கியம் நீத்தானே எந்த மௌனுக்கும் மானம், மௌன மௌனுக்கும் மானம், பையத்துக்கும் மானம் என்று வைக்கிற அந்த வைராக்கியம் நீத்தானே. இந்த வைராக்கியம் அவரை எவ்வளவு தான் பெரிய பெரிய நன்மை செய்வாரு. இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு பேசிக்கிறாரு, இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு பேசிக்கிறார். உலகங்கள் சொல்றாங்க எந்த மனிதன் ஒரு முறை துண்டிக்க மனிதன் ஹஜ்ஜிக்கு போனா அவங்கள்ட்ட நீங்க துவா செய்யுங்க சொல்லுவாங்க. ஏனென்றா அவருடைய துவாவுக்கு எக்ஸெப்ட் இல்லை. அவருக்கு நானோட போகும், தம்பியோட போகும், ஹஜ்ஜிக்கு போறாரு. பள்ளியில வந்து எல்லாருடைய முகாம் ஹஜ்ஜிக்கு போறாரு. இந்த மனிதன் அங்க போனதுக்கு அரபாலே அவருக்கு எக்ஸெப்ட் இல்லை. யோசி பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் இருக்கும் சமூகத்தில். இது என்ன தேவை? இப்ப இது என்ன தேவை? அவங்க தான் எனக்கு ஊழியம் செஞ்சாங்க. உண்மையிலே ஊழியங்கள் நிறைய வந்து போயிடும். அவங்கள கற்பனையோட நிறைய பேர் நினைச்சு எங்களுக்கு அவங்க தான் செஞ்சாங்க. அடுத்த தெரியாது பாவம் எல்லாத்தையும் இதே பைத்தியமாக ஒரு வீட்டுல இருக்கிறா, ஒரு இடத்துல இருக்கிறாங்க நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? எங்களுக்கு என்னமோ தெரியும். அதை செக்கான் போட்டிக்கு தலையில போட்டு சில மனிதர்களுக்கு அல்லாவே இல்லை. அங்க போயிட்டு இங்க போயிட்டு ஓட்டத்தை போயிட்டு ஈமான எல்லா இடத்துல பறி கொடுத்து வந்து
ஒவ்வொரு இடத்துல செலவழிச்சு எல்லாம் பொய்களுக்கும் ஏமாந்து எல்லா இடத்துல இருக்கிற நன்மை எல்லாத்தையும் செலவழிச்சு 2 கால் தொழில் அல்லாஹ்கிட்ட வரைக்கும் கேட்கு பாவம். சில மனிதர்களுக்கு அல்லா இல்லை, சொந்த ஒரு பேரை கேட்கிறது. வியாபாரத்தை வரகத்தும் போய் யாருக்கும் ஒத்துக்கலாம் போகுது, குடும்பத்தை ஒரு லட்சம் வந்தாலும் போய் ஒரு மனுஷன் தான் போகுது, கல்யாண விஷயம் வேற நேரம் அங்கதான் ஓடி போகுது. பாவம் சில மனிதர்களுக்கு அல்லாத ஒருத்தர் இல்லை, அங்காண்ட இடத்துல ஆக்கிரமிக்கிறாங்க, இவங்க தான் போகணும். அவங்க வீட்டில் செய்யணும், அவங்க சொல்லுவாரு. இப்படியே நிறைய தீட்டு எத்தனையோ பேர் அப்படியே நோயாளியாக மாறிவிட்டாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நினைக்கிறாங்க, சிலாக்கள் நினைக்கிறாங்க, அடுத்த பார்த்து இது மட்டும் வேலை தான். இப்பத்தான் எங்களோட பிள்ளை கல்யாணம் எல்லாம் இப்பதான் காரணம். இதைகளை நானோட வைத்த வேலை செய்யல, மனித வேலை அவளே வேலை தான். அன்பானவர்கள் இப்படி அடுத்தவங்களை நினைச்சு எத்தனையோ இல்லாத அப்பாவின கதையில இல்லாததை போட்டு இந்த எல்லாருமே அப்படியே சிந்தனையில பேசுது. எல்லா விதத்துல பாதுகாப்பு தேவையும் இல்லை, தேவை ஓட வேண்டிய துவாரம் அந்த மனசன் ஓடியும் இல்லை. ஆனா வாழ்க்கை உள்ள நோயாளியாவே மாறி போட்டாரு, அங்கே நிச்சயம் செய்யுது. அன்பான மேலான பெரியவர்களின் சகோதரர்களே, இது மிக பயங்கரமான ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல 2 விஷயம் சொன்னாங்க. எந்த மனிதனுக்கு சொன்னாங்க, எந்த மனிதன் விரும்புகிறாரோ அவரோட வீட்டுல பறக்க கொண்டாங்க. இதெல்லாம் நாங்க எல்லாம் விரும்புற விஷயம். மாற்றால செய்யற வியாபாரத்துல மறக்க போறோம், கஷ்டப்படாம வாழணும், யாருக்கும் குறுக்கல்லாமல் இல்லாம வாழணும். எப்பயுமே எங்களை கரங்கள் கொடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் இருக்கும், எடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் இல்ல. நாங்க எல்லாம் ஆசைப்பட்ட விஷயம் சொன்னாங்க. எந்த மனிதன் அவரோட வீட்டுல பறக்க உண்டாகும் விரும்புகிறாரோ. 2வது சொன்னாங்க, எந்த மனிதன் உலகத்துல நோய் நொந்தல் இல்லாம நீண்ட காலம் ஆயுளோட வாழணும், குடும்பத்தோட வாழணும் விரும்புகிறார். இதுக்கு நாம் விரும்புகிறோம் சொன்னாங்க. என்ன தெரியும் வந்தீங்க, உறவு முறையை துண்டிச்சு நடக்கும், உறவு முறையை செய்து நடக்கும். எந்த மனிதன் உறவு முறையை துண்டிச்சு நடக்கிறாரோ அல்லாஹ், எந்த மனிதன் உறவு முறையை செய்து நடக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தை வரக்க செய்வான், அவருடைய ஆயுள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்க செய்வான். உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய அடுத்த பக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது, உங்களுக்கு யாருக்கு வியாபாரத்தை வரக்க காரணமோ, யாரெல்லாம் கஷ்டப்படுவணுமோ, யாரெல்லாம் கடல்ல கஷ்டப்படுவணுமோ, யாரெல்லாம் அவசரமா வைத்து தேவனோடு நினைக்கிறீங்களோ உறவு முறையை துண்டிச்சுவாங்க. இதுதான் இந்த ஹதீஸுடைய அடுத்த பக்கம். எந்த மனிதன் உறவு முறையை துண்டிச்சு வாழ்றாங்க சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுள்கால குடும்பத்தை கொடுக்க மாட்டார். அவர் வியாபாரத்தை வரக்க செய்தார். அவர் யோசிப்பாருன்னா என்ன தவறு செஞ்சது, 5 பேரும் ஒரு வேணாம்ப்பார், சப்பாவே நிறைய குடிச்சுக்கிறது, சதமழை குடிச்சுக்கிறது, ஏன் வியாபாரம் இவ்வளவு கை கழிக்குது. அவர் விளங்குறாரு, இல்ல எனக்கும் வேலை நானுக்கும் பிரச்சனையில நாங்க 2 பேரும் பேச அமைக்கிறோமே, நாங்க 2 பேரும் பேச அமைக்கிறோமே, இதுதான் நீங்க எட்டாவது தவறு விளங்குது, இது ஒரு பெரிய பாவத்துக்கு தவறு விளங்குது. இதை நாங்க பெருசா கவனிக்கிறத சமூகம் கவனிக்கிறது. ஊருக்கு போவோம், மகல்லா ஊருக்கு போவோமே, பள்ளி வெளியே போவோம். ஒருத்தர் இங்க இருந்தா அவர் அந்த பக்கத்துல சொல்லுவார், அவர் இங்கதான் வந்துடுவார். பள்ளியில் 2 பேரும் சாங்க குறிப்பிட்ட 2 கொள்கை, அதனால 2 பேரும் பள்ளியில் அடிச்சு போடுறாங்க. பள்ளியில் சண்டை. இன்றைக்கு சகோதரர்களே, உறவு முறை நல்ல அகலாக்கங்கள் எங்க போச்சு, நல்ல பண்புகள் எங்க போச்சு சகோதரர்கள். இதுதான் எங்களுக்கு நபிசல்லா வலையுத்தலம் படிச்ச மார்க்கம். நபிசல்லா வலையுத்தலம் அன்றைய சகாபாக்கள் எல்லாம் சகாபாக்களும் காபியா இருக்கும் பொழுது இந்த மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. தனி மனிதரா ஒத்தரவில்லை. அந்த கைது நபிசல்லா வலையுத்தலம் இந்த மிஷன் ஆரம்பிக்கும் பொழுது, கலிமாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருக்கும் முஸ்லிம்களே சகோதரர்கள் எல்லாம் சகாபாக்களும் காப்பி யோசிப்பாக கண்டுக்கு அச்சத்தில் வர்றாங்க. நபிசல்லா வலையுத்தலம் தனது நிறுவனத்துக்கு மேலே இருந்து ஒரு கொத்துமா செஞ்சாங்க. அந்த கொத்துமான மட்டும் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 1,24,000. எத்தனையோ பேர் மவுத்து, எத்தனையோ பேர் சோதாக்களாக ஆகி, எத்தனையோ பேர் வெளிநாடுகள்ல நபிசல்லா வலையுத்தலம் மூலம் அனுப்பப்பட்ட எல்லாமே விட்டுட்டு அன்றைக்கு அந்த பொதுவாக கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் மக்கால 1,24,000 பேர். வாய்க்கு பேச சகோதரர்களே, ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிறதே கஷ்டமாக. எப்படி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாத்தியமாகி தெரியுமா? அவர்கள் இருந்த நல்ல பண்பு. ஒரு முஸ்லிம் என்றா அவனோட பண்பை காட்டினாங்க, நல்ல அல்லாத்தை காட்டினாங்க. முஸ்லிம் என்றா அடுத்தவன் கஷ்டப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கிறவன் முஸ்லிம் இல்ல. முஸ்லிம் என்றால் கஷ்டப்படும் பொழுது பிறருக்கு உதவி செய்யவன் தான் முஸ்லிம்.
எங்கே காட்டினாங்க சகோதரர்களே. அந்த அகலாக்காக தான் இத்தனை லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த நடிப்பதான் வரைவில் போயிட்டு போறான், இது அதிக விளக்கப்படுதல்ல, நல்ல பண்பை காட்டினாங்க அந்த மனிதர்கள போயிட்டு அந்த மனிதர்கள் சாரசாரையாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனால் அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, எங்களை சிலர் நினைக்கிறீர்களும் நாம சேர்ந்து நடக்கிறோம், அவங்க தானே வெற்றி நடக்கிறாங்க, அவங்க தானே வெற்றி நடக்கிறாங்க. சிலவங்க நினைக்கிறது கேளும், சிலவங்க நினைக்கிறது ஒரு முறையை சேர்ந்து நடக்கிறதா, எங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நாங்க போகும், எல்லா கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு நாங்க போகும், எங்களுக்கு வராதவங்களுக்கு நாங்க போகக்கூடாது. அதே நம்ம சொல்றது உறவு முறையை குடிச்சு உணவு முறையை சேர்ந்து நடக்கிறது என்ன தெரியுமா? எங்கள் வாக்கில் முக்காசி உறவு முறையை சேர்ந்து நடக்கிறவர்கள் வந்து எங்களுக்கு செஞ்சவங்க நாங்க செய்வே அதில் உறவு முறை, அது பொதுவான விஷயம். அது அதீச கல்வியெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது சகோதரர், அதிக அந்நியர்கள் செய்யறாங்க. எனக்கு உபகாரம் செய்வவங்களுக்கு நாங்களும் உபகாரம் செய்வோம், எங்களுக்கு கல்யாணத்துக்கு சொன்னவங்களுக்கு நாங்களும் சொல்லுவோம், எங்களை வயதுக்கு வந்தவங்களுக்கு நாங்களும் வயதுக்கு போவோம், தவிர்த்து கட்டாயம் போகும். அந்நியர்களும் செய்யறாங்க. மார்க்கம் எப்படி சொல்லிவார பாடுவது தெரியுமா? உணவு முறையை சேர்ந்து நடக்கிறவர்கள் யாரு தெரியுமா? எங்களை துண்டிக்கிறவங்களோட நாங்க சேர்ந்து நடக்கிறோம். இதுதான் உணவு முறை சேர்ந்தது. உதாரணத்துக்கு நாங்க எங்களை கல்யாணத்துக்கு ஆடை கொடுத்தோம், குடும்பத்துல ஒத்தம் வரும், எப்படி இல்லமெல்லாம் கோபம் வருமா இல்லையா சொல்றது? இப்ப நான் என்ன தெரியுமா செய்யணும்? அவங்களோட கல்யாணத்துக்கு சொல்லி குடும்பத்தோடு நாம போனதுக்குதானே இதுதான் உறவு முறையை செய்து அந்த பெரிய வரைக்கும் எங்களை சிலர் நினைக்கிறேன் வாரத்துக்கு வாழ அது நாங்க போனதான் வராதுக்கு நாங்க தேவை கல்யாணத்துக்கு இப்போது பார்க்க எங்களுக்கு சொன்னவங்களும் மட்டும் போடுங்க, அவங்களும் போடுவாங்க. எனக்கு சொல்லலை, எனக்கு சொல்லலை. மார்க்கம் எனக்கு சொல்லுது உறவு முறையை சேர்ந்து நடக்கும். அதுக்கு அவ்வளவு பெரிய கூலி சகோதரர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. உறவு முறையை சேர்ந்து நடக்கிறவங்களுக்கு சொர்க்கமும் உறவு முறையை சேராது நடக்கிறவங்களுக்கு நரகமும் கிடைக்கிறது. அது ஒரு பெரிய தியாகம் செய்வது. அது தியாகம் வேண்டாம். தியாகம் என்ன தெரியுமா? அந்த கஷ்டமான வருவது, ஒரு கஷ்டமான வருவதானே நிறைய கணக்கெடு காட்டி நான் எப்படி அவங்களுக்கு சொல்றது, அதை தியாகம் செஞ்சு ரப்புக்காக ஒரு மனிதன் எனக்கு போடுறான். பார்க்கிற ஒரு ஊர்ல ஒருத்தர் சொல்றது நேராவது சொன்னீங்க உடனே யாருக்குமே வராது. இல்லை இல்லை அல்லாவுக்காகவே நான் பேசிக்கிறேன். மையத்துக்கு வந்து எவ்வளவு வாப்படமாயிட்டு யாருமே வரது, நான் அல்லாவுக்காக அழைத்து வந்திருக்கிறேன். ஒரு மனிதர் போறாரா இல்லையா? அன்பாளர்களே, இதுதான் உறவுமுறை எல்லாம் நினைக்கலும். ஏன் உறவுமுறை குடிச்சு நடந்தவர்கள் இவ்வளவு பயங்கரமா அதிகத்தை சொல்லிப்பட்டு உறவுமுறையை சேர்ந்து நடக்கிறவங்க இவ்வளவு பெரிய நன்மைகளை சொல்லி கேட்டு தெரியுமா? இதுக்குதான். அதனால சமூகங்களே, உறவு முறையை சேர்ந்து நடக்கிறதுடைய அர்த்தம் வந்து எங்களுக்கு செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு வந்தவங்களுக்கு நாங்க செய்வே வாழ இல்லை சொன்னாங்க. நபிசல்லாம் வாலிபர்கள் வலகின்னல் வாஃபில் அல்லது எந்த சொன்னாங்க. நபிசல்லாம் வாலிபர்கள் உறவு முறையை சேர்ந்து நடக்கிறவர் யார் தெரியுமா? எந்த யாரெல்லாம் குஞ்சிட்டு நடக்கிறாங்களோ இவரை இறக்கி போறாரு. அவங்க கல்யாணத்துக்கு வராதவங்கள இவரு கல்யாணத்துக்கு போறாரு, மையத்துக்கு வராதவங்களுக்கு இவரு மையத்துக்கு போறாரு. அவங்களோட வீட்டுல ஒரு விசேஷம் வரும் பொழுது இவர் குடும்பத்தோட வைத்திருக்கிறாரு. இவரோட பங்கு எப்படியாப்பட்ட பண்பு உண்டா? அடுத்த மனுஷனை சுட்டிக்கு வாழ்றதுன்னு அவரு சில மையத்துக்கு போனா அப்படி கேட்கிறோமா? சில மையத்துக்கு போனா அந்த செய்திகளை கேட்கிறோமா இல்லையா? சில மனிதர்களை பார்த்து சொல்லுவாங்க, மாற்றால நல்ல மனுஷனா யாருக்கும் கஷ்டம் கொடுக்காது. உலகத்துல குடும்பத்திற்கு அங்கே ஒரு மயத்தில் போனோம். அந்த மயத்துல நான் பேங்க் பண்ண மூச்சியில் சொன்னாங்க. அவரை பத்தி சில பண்புகள் சொல்லும் பொழுது அவங்க விசேஷமா சொன்ன ஒரு விஷயம் தான், எப்பயுமே குடும்பத்துள்ள சின்ன சின்ன சிக்கல் வந்து அதை அவசரமா அதை அப்படி சேர்த்துடுவார். அவருக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. எப்பயுமே குடும்பத்துள்ள சின்ன சின்ன கட்டாயங்கள் வந்தா இது அப்படியே சேர்ந்து எல்லாத்தையும் முன்பு போட்டு ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லி சமூகத்தில் அந்த நல்ல அடையாளத்தை முகத்திலே நிறைய பார்க்கிறது. அந்த நல்ல பண்புதானே அந்த பண்பும் அந்த திருப்பும் அந்த முகத்திர சகோதரர்களே அவ்வளவு அந்த ஜனாதா நீங்கி கொண்டு திருச்சி கொண்டு இருந்தது நாங்கள் அந்த ஜனாதாவை பார்த்தோம். அதனால் அன்பான நேரான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு நெருங்கிறதுக்கு ரெண்டு ஒன்று அல்லாஹ் சொன்ன கடமைகள், அல்லாஹ் உள்ள கடமைகளை சரியா செய்வது. இன்னொன்று சகோதரர்களே, அதிகாரிகளோடு சம்பந்தப்பட்ட நிறைய கடமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சது மட்டும் போதும் வேண்டாம்,
அடுத்த மனிதனை மனசனை உடைச்சு போட மாட்டான், அடுத்த மனிதனை கஷ்டத்தை கொடுத்து போட மாட்டான். சகோதரர்களே, கியாமத் நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைத்து நன்மைகளை தூக்கி கஷ்டப்பட்டவங்க, எங்களையால் அநியாயம் செய்யப்பட்டவங்க, எங்களையால் ஏற்றி பண்ணப்பட்டவங்க, எங்களையால் புறம்பேற்றப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கும். சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டா மோடிகள்லாம் முக்லிஸ் யாருன்னு தெரியுமா? முக்லிஸ் அரபுல சொல்றது வந்து பேங்க் ஒன்று இல்லாம நல்லத்தாராக வீட்டிக்கிறாரு, பங்கோடா வீட்டுகிறாரு. சஹாபாக்களை கேட்டாங்க முக்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க முக்லிஸ் இல்லடா அல்லா மத்த அழகு வராதுலாம் எங்கள்கிட்ட முக்லிஸ் இல்ல யாருண்டா யார சொல்லலாம் ஒன்றுமே இல்லை, அவங்க சொத்துமே இல்லை, ஊருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, பேங்க் சொன்னாங்க. சொல்லா வலியுறுத்தல் இல்லை இல்லை அது முக்லிஸ் உண்மைக்கு எங்க உண்மத்துல முக்லிஸ் யாரு தெரியுமா? எங்க உண்மத்துல பேங்க்ரப்ட் யாரு தெரியுமா? நாளைக்கு கியாமத் நாள்ல நிறைய தொழுகையோட வந்த ஒரு மனிதர், நிறைய நோக்கோட வந்தவர், நிறைய பதக்காகலாம் கொடுத்து வந்தவர், நிறைய ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவர். சொன்னாங்க இவருதான் பெரிய வார்த்தம். அவங்க கேட்டா யாருக்கும் சொல்லுவாங்க இவர் எப்படி பேங்க்ரப்ட் ஆகுவார்? சொன்னாங்க இவ்வளவு நன்மையை செஞ்சு வந்திருக்கிறாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா மனிதர்களுடைய நடந்து கொண்டிருக்கிற முறை மிக பயங்கரமா நடக்குது. எல்லாவோட எதிரையும் அடி செஞ்சுக்கிறார், நோம்பு ரொம்ப செஞ்ச வார்த்தை அள்ளி புரிஞ்சுக்கிறார். இவருடைய ப்ராப்ளம் என்னன்னா அடுத்தவன் ஏறி அது சட்டமாக ஆகும். ஒரு மனுஷனை ஏறி அவங்க மானத்தை வாங்கிட்டு அவர் உள்ள நோக்கி 4 பேருக்கு முன்னால் அவனை கேவலப்படுத்திக்கிறார். அவருடைய கல்வியை வச்சு அவரு கேவலப்படுத்திக்கிறார். ஊருக்கு கல்வி கேட்டு வந்தவன் 4 மனுஷனுக்கு முன்னால் ஏற்றி அனுப்பியிருக்கிறார். கதைக்கு 4 பணம் கேட்டு வந்தவர்கள் உள்ளத்தை நோவாடிக்கு வளர்ச்சி அனுப்பியிருக்கிறார். 4 பேர் அவரை பார்த்து அந்த மனிதன் மனசு நோவாடிக்கு வைத்திருக்கிறார். அது சட்டமாக இந்த மனிதனுக்கு ஏற்றி அவருடைய உள்ளத்தை நோக்கி இருக்கிறார். அது பரவாயில்ல அவருக்கு இருந்த பவரை பாதித்து அந்த மனிதனை அவர் அடிக்கிறார். இல்லாத 6 போட்டு அடித்திருக்கிறார். இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார். இதெல்லாம் வாழ்க்கையே தீய சமூகங்களே ஒரு மனிதன் செய்யாததை இவன் செஞ்சேன்னு இட்டு கட்டிருக்கிறார். ஊழகத்துல மக்கள் நம்புறதுக்காக இட்டு கட்டி இவ்வளவு அநியாயம் மனிதர் மனிதனோட அவரால் நடக்கிறார். நிறைய அஜூக்க செஞ்சுக்கிறார், நிறைய சட்டத்தை புரிஞ்சுக்கிறார், சொல்லுகிறார், இவங்க ஏதோட வந்திருக்கிறார். 5 நேரம் 11 சொல்ல மனிதன். ஆனால் வெற்றி என்னண்டா அடுத்த மனுஷோட நடந்து கொள்ற முறையான மோசமா இருக்கு. அல்லாஹ் என்ன தெரிவானா இவர் கொடுத்த நிறைய கொள்கைகள் மதத்தாக்கள் நல்லாக எல்லாத்தையும் தூங்கி சொன்னாங்க. இவரால் அநியாயம் செய்ய மற்றவங்களுக்கு புரியுமா? சகோதரர்களே, இந்த கஷ்டம் இந்த இடத்துல வேண்டாது அன்றைக்கு கஷ்டப்பட்டு இங்க செஞ்சதை எடுத்து அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சுபகாரங்களாவது சமைச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல செஞ்ச தொழுகைகளையும் சகாக்கையும் சதக்காவையும் புடிச்ச நோக்கையும் எங்களை அச்சையும் தூக்கி தூக்கி அல்லாஹ் யாரெல்லாம் இவரால் அநியாயம் செய்யப்பட்டாங்களோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்சு கொடுத்து சொன்னாங்க. ஒரு கட்டம் வருமா இவர் செஞ்சுக்கிற அத்துடைய உலகத்தை எவ்வளவு உண்டா அந்த மனிதனுக்கு இவர் செஞ்ச எல்லா நன்மையும் கொடுத்து போய் ஒன்றும் இல்லை, ஜீரோ. அந்த மனிதனுடைய அமல் மட்டும் ஜீரோ. சகோதரர்கள் எவ்வளவு பெரிய நஷ்டம், கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்கள் எல்லாமே ஜீரோ. சொன்னாங்க ஒரு கட்டம் வரும் இவங்க அமல் எல்லாம் ஜீரோவாக மாறுது, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன செய்வானா இவரால் யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே இந்த மனிதர்கள் செஞ்ச பாவத்தை தூக்கி இந்த மனிதனுக்கு கொடுப்பாங்க. யாருன்னா நான் ஜினா என்ற வாழ்க்கையில செஞ்சீங்க இல்ல, நீ தான் ஜினா செஞ்சார். நான் இந்த வாழ்க்கையில மிக பக்குவமாக வாழ்ந்து ஒரு சொத்து வட்டிக்கு போவே இல்லை. யாருன்னா இல்ல, நீ தான் வட்டி எடுத்தாய். பிறர் மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் அந்த மனிதனுக்கு சுமந்து அந்த மனிதன் அல்லாஹ் நரகவாசியாக வாழ்ந்தார். அதனால சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வது வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு எந்த கடனை கொடுக்காம உங்களுக்கு அவரை பாவிச்சு அவரை பயன் காட்டி அப்படி வச்சிருக்கிறது சில உலகங்கள் நினைக்கிறது தப்பியாச்சு. ஒவ்வொருத்தருடைய அடி மனசையும் உங்களுக்கு தெரியும். நீங்க எடுத்த கடன் இந்த மனிதனை கொடுக்க சில மனிதர்கள் ஒரு கட்டம் வரும் சகோதரர்களே அந்த கடன் அப்படியே மறந்துடுவோம். மறக்கிறது எனக்கும் உங்கள்கிட்ட திரும்பி கேட்கவே மாட்டான். ஏன் கேட்க மாட்டாங்க தெரியுமா? ஏன் கேட்க மாட்டாங்க தெரியுமா? கேட்டு 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 அவரு பொதுவாய் ஹலாலான மாதிரி விளைச்சிரவான மத ஹலாலுக்கு வந்து அவரை ஹலாலாக நாட்டி மற்றவங்களுக்கு ஹலால்.
நாளைக்கு கியாமத் நாள் இந்த அநியாயத்துக்கு நீங்க நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லியே ஆகும். சில ஜனாதாக்களை நாங்க பார்க்கிறோம் சகோதரர்களே, பாப்பட ஜனாதா வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பொருட்கள் வாங்கல பற்றி சொல்லப்படுது தானே. அப்ப சொல்லப்படும் பொழுது சொல்லுவாங்க, நான் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன், ஜனாதால கடனை பொறுப்பெடுக்கிறது வாழ்க்கை சிலவங்க அந்த ஜனாதா அப்படியே நடக்க முடிக்கொள்ளுங்கிறதுக்காக வேண்டி பச்சை போய் அந்த கையில பொறுப்பெடுத்து வைக்கிறார்கள். நான் பொறுப்புன்றேன், அவனுக்கு நாங்களும் அறிவிக்கிறேன். சும்மா ஜனாதரை வச்சு கடன் பொருட்கள் வாங்க ஜனாதர் இருந்தால் இன்னாரோட பேசிக்கோங்க, ஜனாதர தம்பியோட பேசிக்கோங்க, ஜனாதர புள்ளியோட பேசிக்கோங்க. ஒவ்வொரு சொல்ற சகோதரர்களே, சில இடத்துல மாற்றாங்களா அந்த கடன்கள் சரியா பொறுப்பாக கொடுக்கப்பட்டீங்க. நிறைய இடங்கள் நாங்க பார்க்கிறோம் அப்படி சொல்லப்பட்ட எத்தனையோ ஜனாதாக்கள் பொறுப்பாளர்கள் இப்ப அவர் பொறுப்பு சும்மாவே பொறுக்கி கொடுக்கிறீங்களா கண்டதான் வயது ஜனாதா வரும் பொழுது கடனிக்கிற ஜனாதாவை தொழிலிக்க மாட்டான். மொத்தம் பொறுப்பெடுக்கணும். பொறுப்பெடுத்தவர் அதே மாதிரி அந்த கடனை நிறைவேற்றணும். நான் ஒரு வேலைக்கு போயிட்டு நான் ஒரு ஜனாதாவுக்கு போயிட்டு எனக்கு அறிவிச்சாங்க பொன்னால ஒரு காலத்தை எனக்கு ஒருத்தர் பேசி சொல்றாங்க, நீங்க தான் அந்த சும்மா அந்த அந்த ஜனாதாவை வந்து அறிவிச்சீங்க, அவரோட மகனுக்கு பேசுவது அவரோட மகனுக்கு பேசினா வாக்கோட கடனை பார்த்து போவோம்னு சொல்றாங்க. எனக்கு பேசுறேன் எனக்கு பேசி சொன்னாரு ஏழு வந்து அவங்க மகனோட பேசி எடுத்தாங்க, நான் பெரிய செய்கிறேன் சத்தம் செய்கிறேன் ஏன கடன் அப்படி இருக்குது மகனோட பேசினதோட சொல்றாரு, நீங்களும் என்னோட வாசகோட பார்த்து போவாங்க. அன்பானவர்களே, ஜனாதர கடன் நீங்க மகனா இருந்தா பொறுப்பெடுக்கிறாரு உண்மை. எனக்கு பொறுப்பெடுக்கிற வாப்பட கடன் வேண்டாம். சும்மா அந்த நேரத்தை மகாலிக்க முழு மாதத்தால் பொறுப்பெடுக்கிறா இல்லைங்க நாங்க மாத்திரம் அப்படி தம்பி வந்து முழு பொறுப்பெடுக்கிறாரு ஜனாதா முடிவு அடைப்போதை அடுத்தாங்களே உங்களுடைய பொறுப்பெடுக்கிறாரு. உங்களோட குடும்பத்தை யாரும் கடனை பொறுப்பெடுக்க ரெடி இல்லாது மாசம் மாசம் நீங்க அந்த கடனை தேடி அந்த கடனுக்குள்ள வேலை நீங்க எடுக்காது. இந்த கடனுக்கு 100க்கு 100 பொறுப்பெடுத்தவரை வரும். எல்லாருக்கும் நாளை அவர் பதில் சொல்லுவாங்க, இவங்க கடன் இது வாழ்க்கையில இல்லை. சிலவு போனாலும் மையத்தை வச்சுக்கொண்டு சும்மா சொல்றேன் கடன் பொறுப்பு நானும் தம்பி இருந்தேன் அதுக்கு ஒரு கடன் நிறைவேற்றப்பட்டே அப்படியே மறக்கடிக்கப்பட்டு. அன்பான மேலான செய்தவர்களுடைய சகோதரர்களே, மார்க்கம் அடியார்களுடைய விஷயத்துல மனிதர்களோட நடக்கிறது தானே நல்ல பண்போடு நடக்கும். நல்ல பண்பு இல்லாட்டி நல்ல அகலாக்கு இல்லாட்டி அந்த மனிதனுக்கு எங்களை மார்க்கத்தில் இடமே கிடையாது. நல்ல பண்புதான் முதலாவது, முதலாவது அகலாக்கு இல்லாட்டி எந்த ஒன்றுமே கிடையாது. சொன்னா நடிப்பலாம் வரைவதெல்லாம் கடைசி அதில் சொல்ல முடிஞ்சு கொள்ள நானே எங்களை நீர்தான் கலாத்துல எங்களை அமல்களை போட்டால்தான் இருப்பாங்க. எல்லாம் சொல்லுற வரும், குரான் வரும், திக்ரு வரும், மதக்கா நாங்க புரிஞ்ச நோம்பு அடிச்சு எல்லாம் சொன்னாங்க வரையதுல அந்த அமல்களை போட்டு மீதான் தராசுல இருக்கும் பொழுது அந்த மீதான் தராசுல கண்ணமொழி அமலாக வைக்கொள்ளும். எனக்கு அதுதான் தேவை. அந்த டைம் நல்ல பாடம் வைக்கும், நல்ல பாடம் வைத்து அமல் எடுத்து சொன்னாங்க அமலத்துல மாமி ஷெயில் அப்பல் மீதான் நீதான் தராசுல நாளைக்கு மனிதர்களுடைய அமலை போட்டு இருக்கும் பொழுது அந்த நீதான் தராசுல வைத்துள்ள கட்டமுள்ள அமலாக இருக்கும். ஒரு மனிதன் இருக்கும் நல்ல பண்பு நல்ல பண்பு எங்களை மையத்துக்கு மையத்தை அமையணும் என்றால் எங்களை குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை நண்பர்களுடைய கண்ணாலே தண்ணீர் வடிவோடு நல்ல வாழ்க்கையில் உள்ளத்தான அது ஒரு சொந்தமான நட்பு எங்களை தோட்டத்துக்கு போறாங்க. இப்படி எங்களை மையத்தை அமையும். எங்களோட மையத்தில் வெறுமனே சகோதரர்களே எங்களோட குடும்பம் மட்டும் அது ஒரு மையத்தாக இருக்கிறார். எங்களோட மையத்தில் நீங்க கேள்விப்பட்ட எல்லாருமே உள்ளதான கவலைப்பட்டவர்களுக்காக துவாசைகள் நல்ல மையத்தை இந்த மட்டும் உருவாகும். சில மையத்துல நாங்கள் அப்படி பார்க்கிறோம். மாஷா அந்த மையத்துக்கு ஊரே மற்றவர்களை யார் யாரும் எல்லாம் அந்த மையத்துக்காக அழுவாங்க என்றால் அந்த மனிதனுடைய இழப்பு தாங்க முடியாதது, இழப்பு அந்த இழப்பால் நிறைவேற்ற முடியாது. அதனால சகோதரர்களே, ஒரு மனிதன் கல்வியாலேயோ ஒரு மனிதனுடைய வளர்த்தாலேயோ இதை அழிஞ்சு கொள்வது ஏதாவது நல்ல பண்பீட்டோ நல்ல அகலா. இந்த நல்ல பண்பு நல்ல அகலா முதலாவது குடும்பத்துல வரும், நான தம்பி மாட்ட வரும், ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்கள வரும். இந்த சகோதரர்களே சொத்தால சண்டை குடிச்சு எத்தனையோ நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு கல்வியால எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கோம். ஒற்றுமை போன கிழமை ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனா அந்த நான தம்பிமா அவ்வளவு ஒற்றுமை இருந்தார்கள். அந்த கடையால் அவங்களை பிரிக்க வேண்டிய நிலைமை உருவாங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு நானும் தம்பிக்கும் இடையில ஒரு பிசினஸ் சண்டை, அந்த சண்டை இடையில நாங்க போய் பேசி கூட அந்த நாணயம் எல்லாத்தையும் சொல்றாரு வந்து இவன் தம்பியோட எப்போது பாருங்க இவனை சுட்டு துண்டா ஒரு நாள் வெற்றி கொண்டிருந்த சண்டாலும் நான் எதிர்பார்க்க போகிறேன்.
ஒரு வாப்பா பொண்ணு பெரும் பொழுது எவ்வளவு ஆசை வருது. இந்த சின்ன பிள்ளைகள் நான சமயம் உண்மையான எவ்வளவு சின்ன காலத்துல வாழ்ந்த பொருள் ஒன்றா பள்ளிக்கு வந்தாங்க, ஒன்றா விளையாட போனாங்க, எல்லாத்தையும் செஞ்சு சகோதரர்களை பெருசாகிறதுக்கு பின்னால சொத்துக்காக வேண்டி ஊருக்காக வேண்டி பரவாயில்ல, எனக்கு ஊரு போனாலும் பரவாயில்ல, எங்களை காண முக்கியம் என்றது உங்கள்கிட்ட வரணும் சகோதரர்கள். எனக்கு என்ன காணியை விட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இதை தாப்பாவை நாங்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன், இதை முகத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நாங்க எப்பயுமே நாங்க மௌத்தாக மாட்டோம், ஒற்றுமையாக வாழணும், எங்களோட முடிவுல ஒற்றுமையாக வாழணும். இந்த ஒற்றுமை சகோதரர்களே எங்கள்கிட்ட கட்டாயம் வரணும். இது எங்கள்கிட்ட வந்துட்டீங்களா இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், எங்களோட பிசினஸ்ல நிறைய வரவு நிலைகள் உண்டாகும். அது வராட்டி சகோதரர்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பாவம், சின்ன பாவம் இல்ல, எங்களை வியாபாரத்தையே நாசமாக்கி போடும்.